ஹலோ வணக்கம் பிள்ளைகள், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பி லேர்னிங் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற பாடம் 16ஆம் வகுப்பினுடைய 2ஆம் பாடம், அதாவது சுட்டிகளும் மடக்கைகளும். அந்த பாடத்தை உங்களுக்கு 2 பகுதிகளாக பிரிச்சிருக்கிறாங்க. ஆகவே இன்றைக்கு அதனுடைய 1ஆம் பகுதி ஒருக்கா நாங்கள் பார்க்க போகிறோம். சரியா பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும் சுட்டிகளுக்கும் மடக்கைகளுக்கும் தொடர்பொன்று காணப்படுது. அதை நீங்கள் தரம் 10 படிச்சிருப்பீங்க. ஆகவே இந்த பாடத்தில் முதலாவது மீட்டல், அதாவது தரம் 10 படித்த விடயங்கள் உங்களுக்கு சில புத்தகத்தில் தரப்பட்டிருக்கு. அதுக்காக நீங்கள் என்ன செய்யலாம், கீழே இருக்கிற லிங்கை அமர்த்தி நீங்கள் 10ஆம் ஆண்டுடைய வீடியோவை பார்த்துனீங்கன்னா அதை பற்றி அறிவை கொஞ்சம் உங்களுக்கு பெறக்கூடியதாக இருக்குது. அதற்கு பிறகு நாங்கள் படிக்க போகிறது வலுவின் பின்ன சுட்டிகள், மற்றது சுட்டிகள் உடைய சமன்பாடுகளை தீர்த்தல், கடைசியாக மடக்கை விதி ஒன்று பார்க்க போகிறீங்க. ஆகவே தரம் 10 படிச்சிருப்பீங்க 2 விதிகள், அதற்கு மேலதிகமாக இங்கு ஒரு விதி நாங்கள் இந்த பாடத்தில் படிக்க இருக்கிறோம். ஆகவே இங்கு உங்களுடைய முதலாவது டாபிக் வந்து வலுவின் பின்ன சுட்டிகள். ஆகவே அதுக்கு நான் இங்கே ஒரு உதாரணம் ஒன்று உங்களுக்கு தரேன். 2இன் 2ஆம் வலு என்பதனுடைய விடை உங்களுக்கு தெரியும் 4 என்பது. சரிதானே? 2ஐ 2 தடவைகள் பெருக்க. அதே போல் வர்க்க மூலமாக நாங்கள் இதை எழுதினோம்னா வர்க்க மூலம் 4னுடைய விடை உங்களுக்கு தெரியும் என்ன, 2 என்பது. ஆனால் இந்த வர்க்க மூலத்தையோ அல்லது மூலங்களாக வரக்கூடியதை நாங்கள் வலுவாக எழுத முடியும். அந்த வலு எவ்வாறு காணப்படும் என்றால் ஒரு பின்னமாக காணப்படும். இங்கே வர்க்க மூலம் என்பதால் இங்கே 4இன் 1/2ஆம் வலு என்றவாறு இது காணப்படும். விளங்குதா பிள்ளைகள்? அப்போ வர்க்க மூலத்தை நாங்கள் இப்படி வலுவாக சுட்டி வடிவில் எழுதலாம். என்னென்று 4/2ஆம் வலு என்ற மாதிரி. சரியா பிள்ளைகள்? ஆகவே இந்த 3க்குமான பரிமாணங்கள் ஒன்று தான். வர்க்க மூலம் 4 என்றாலும் 2 தான், 4/2ஆம் வலு என்றாலும் அதை விட 2 என்பது தான். சரியா? அதே போல் இன்னொரு உதாரணத்தை நாங்கள் பார்ப்போம். 2இன் 3ஆம் வலு. 2 3ஆம் வலுக்கு என்ன விட வரும்? 2 4 4 2 8 என்றது விட. இதை நாங்கள் எப்படி எழுதுகிற நாங்கள் என்றால் மூல குறியீட்டோட 8இன் கனமூலம். சரியா? அப்போ பார்த்துனீங்கன்னா இந்த மூல குறியீட்டோட முன்னுக்கு 3 என்ற எண்ணொண்ட சின்னதாக எழுதியிருப்பாங்க. இது 3 வர்க்க மூலம் 8 என்பதில்லை பிள்ளையார், இது கனமூல குறியீட்டை குறிக்குது. அப்படின்னா என்ன கனமூலம்ண்டா? இதை நாங்கள் இப்போ வலுவாக எழுத போகிறோம். 8இன் 1/3ஆம் வலு என்பதை தான் இதை குறிக்குது. ஆகவே எந்த எண்ணை 3 தடவைகள் பெருக்கினால் நாங்கள் 2 பெற்றுக்கொள்ளலாம், 8 பெற்றுக்கொள்ளலாம், 2. ஆகவே இதற்கு விட 2 என்பதாம். ஆகவே இது 2ம் 1 தான். பார்த்தீங்கன்னா மூல குறியீட்டுக்கு முன்னாடி சிறிதாக ஒரு எண்ணொண்டு போட்டிருந்தா அதை நாங்கள் வலுவாக இப்படி பின்ன வடிவில் குறிக்க முடியும். இன்னொன்றை நான் நேரடியாக எழுதுறேன் மூல குறியீட்டோட. பாருங்க, இப்படி இருந்தால் சரியா, சிறிய ஒரு இலக்கமாக 5 தரப்படுது இதில். ஆகவே இது என்ன அர்த்தம் என்றால் 10னுடைய 1/5ஆம் வலு என்பதை குறிக்குது. விளங்குதா பிள்ளைகள்? ஆகவே நிறைய சுருக்க கேள்விகள் செய்யக்குள்ள நாங்கள் மூலக்குறியீட்டை வலுவாக மாற்றுவதன் மூலம் நாங்கள் அதை எங்களுக்கு சுருக்கல் இலகுவாக அமையக்கூடியதாக இருக்கு. சரியா பிள்ளைகள்? அதே போல் நாங்கள் இப்போ பார்ப்போம், ஒரு வலுவாக பின்னம் ஒன்று வரும் இடத்து அதை நாங்கள் எப்படி மூலக்குறியீட்டுக்கு மாற்றுறோம். அதாவது 5இன் 1/4ஆம் வலு. சரியா? இதை எப்படி நாங்கள் மூலக்குறியீட்டுக்கு மாற்றுறது? 1/4 பகுதியை 4ஆக காணப்படுகிறதால நாங்கள் 4 இவ்வாறு எழுத வேணும். சரியா பிள்ளைகள்? இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். 2னுடைய 2/3ஆம் வலு. ரைட், இது எவ்வாறு நாங்கள் மூலக்குறியீட்டில் எழுதுகிறோன்னு பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் பகுதி எண் 3 1/3 நாங்கள் என்னென்னு எழுதுவோம், 3 முன்னால் மூல குறியீட்டுக்கு முன்னால் போட்டு எழுதுகிறோம். நாங்கள் இங்கே தொகுதி எண் ஒரு 2 காணப்படுகிறதால அதை நாங்கள் 2/2ஆம் வலுன்னு எழுதிட்டு
பிறகு மூலக்குறியீட்டுக்கு முன்னால் 3 கன மூலத்தை நாங்கள் எழுத வேணும். ஆகவே பின்னமாக வலுவாக இப்படி ஒரு பின்னம் வந்திருந்தால் அதை இவ்வாறு தான் நாங்கள் மூலக்குறியீட்டுக்கு மாற்ற வேண்டும். சரியா பிள்ளைகள்? பாருங்க என்ன நடக்கும். இது ஒரு திரும்ப நான் இதுக்கு மாற்றி காட்டுறேன். 2ன் 2ஆம் வலு கனமூலத்தில் அர்த்தம் என்ன? அதன் 1ன் கீழ் 3ஆம் வலு. உங்களுக்கு தெரியும் வலுவின் வலு பெறப்படும் போது 2 வலுக்களும் பெருக்கல் அடையலாம். சுட்டி விதிகளில் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறீங்க. ஆகவே தான் 2 தர 1ன் கீழ் 3 சமன் 2ன் 2ன் கீழ் 3 என பெறப்படும். இப்போ விளங்கிச்சா பிள்ளைகள் எப்படி நாங்கள் இதை எழுதினாங்க? ஆகவே இதுதான் வலுவின் பின்ன சுட்டிகள். ஆனால் நாங்கள் என்ன செய்வோம், இதை பயன்படுத்தி கோவைகளை எவ்வாறு சுருக்கலாம் என்பதை பார்ப்போம் நாங்கள். ஆகவே இந்த 2 கணக்குகளையும் பாருங்க பிள்ளைகள். ஸோ ஏற்கனவே நாங்கள் படித்ததை வச்சு இந்த 2 கணக்கையும் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். சரியா? ரைட். இப்போ இங்கே சுருக்கி பெருமானம் காண வேணும் நாங்கள். ஆகவே உங்களுக்கு தெரியும், இதை நாங்கள் வலுவாக எழுதலாம் பின்ன சுட்டி வடிவில். 16னுடைய 1ன் கீழ் 4ஆம் வலு என்றவாறு இது எழுதலாம். ஏன் முன்னுக்கு 4 இருக்கிறபடியால் மூலக்குறியீட்டுக்கு முன்னால். இனி 16 நாங்கள் ஏதேனும் ஒரு எண்ணினுடைய வலுவாக எழுதலாமா இல்லையா? 2னுடைய வலுவாகவும் எழுதலாம், 4னுடைய வலுவாகவும் எழுதலாம். 2ன் 4ஆம் வலும் சரி, 4ன் வர்க்கமும் சரி, நான் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. இங்கே நான் 2ன் 4ஆம் வலுன்ற மாதிரி எழுதுகிறேன். ரைட்டா? அப்போ 16 2 4 4 2 8 8 2 16 வலுவாக எழுதியிருக்கிறேன். முழுவதின் 1ன் கீழ் 4ஆம் வலு, இந்த 1ன் கீழ் 4. இப்போ என்ன நடக்கும்? இது ரெண்டும் பெருக்கப்படுமா இல்லையா? வலுவின் வலுவாக காணப்படுகிறபடியா பெருக்கப்பட்டுக்குள்ள 4 4 வெட்டுப்பட்டு 2ன் 1ஆம் வலு 2 என்பது தான் இதனுடைய விடை. விளங்கிச்சா? அப்படி கணக்குகள் வருதுண்டு பிள்ளைகள் உங்களுக்கு. இது ஒருக்கா பாருங்க. 0.81ன் 3ன் கீழ் 2ஆம் வலு. ரைட். முதல் 0.81 நாங்கள் வலுவாக சுட்டி வடிவில் எழுத யோசிக்க வேணும். உங்களுக்கு தெரியும் 9 இது தசமம் 2 தானம் தள்ளி இருக்கிறனால உங்களுக்கு தெரியும் 0.9 2 தடவைகள் பெருக்கினா சரியா 0.81 விடையாக பெறப்படும். சரிதானே? ஏன் 9 தர 9 81, 2 தானங்கள் தள்ளப்பட்டு இங்கே தசம குறியீடு வரும், தசம புள்ளி வரும். ஆகவே இதை நான் இப்போ வலுவாக எழுதிட்டேன். இதற்கு வெளியால் என்ன இருக்குது? 3ன் கீழ் 2 இருக்கு. இப்போ என்ன செய்யப்படும்? வலுவும் பெருக்கப்படும். ஆகவே 2 தர 3ன் கீழ் 2, இங்கே 2 வெட்டப்பட்டு 0.9ன் 3ஆம் வலு என்பது விடை. அதாவது என்ன? 0.9 3 தடவைகள் பெருக்கி நீங்கள் விடையை போட வேணும். சரியா? ஆகவே அதனுடைய விடை என்னென்று பார்த்துனீங்கன்னா 0.729 என்பது தான் விடை. விளங்கிச்சா பிள்ளைகள்? இந்த ரெண்டும் உங்களோட புத்தகத்தில் இருக்கிற ஒரு கேள்வி தான். அடுத்த விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா சுட்டிகள் மூலம் சமன்பாடு தீர்த்தலை பற்றி பார்ப்போம். சரியா? இப்போ அதற்கு உதவுகிற 2 விடயங்கள் முதலாவது எங்களுக்கு படிக்க வேண்டியிருக்கு. அதாவது பிள்ளைகள், அடிகள் இரண்டும் சமனாக அமையும் போது பாருங்க, ஒரு சுட்டிகளில் 2 அடிகள் சமனாக அமையும் போது அதன் சுட்டிகளும் சமனாக அமையும். ஆனால் இங்கே x0 என்ற பெருமானத்தை கொண்டிருக்கக்கூடாது. அதை தவிர ஏனைய பெருமானங்கள் பெறக்குள்ள 2 அடிகளும் சமனாக காணப்படுமாயின் வலுக்களும் சமனாகும். அதாவது இங்கே எண்ணுக்கு சமனாக அமையும். ஆகவே நான் இங்கே ஒரு உதாரணத்துக்கு ஒரு கணக்கு வேணும்னா உங்களுக்கு எழுதுகிறேன். பாருங்க, 2ன் 4ஆம் வலு சமன் 2னுடைய x-ஆம் வலு. சரியா? அடிகள் சமன். ஆகவே இங்கே அடுக்குகள் உங்களுக்கு x சமன் 4 என்ற முடிவுக்கு வர முடியும். சரிதானே? அடுத்த விஷயம் என்னென்னா, அடுக்குகள் சமனாகும் போது, அதாவது a
அதாவது இந்த இரண்டு சுட்டிகளினுடைய அடுக்குகள் சமன். அவ்வாறு அமைந்தால் இங்கே அடிகளும் சமனாக காணப்படும். ஆனால் இங்கே ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும், என்னென்னா எம் வந்து பூஜ்ஜியமாக அமைந்தால் அது வித்தியாசப்படும். உங்களுக்கு தெரியும், எம் பூஜ்ஜியமாக இருந்தால் எந்த ஒரு எண்ணாக இருந்தாலும் அது விடை ஒன்றாத்தான் தரும். அதனால் எம் பூஜ்ஜியமாக அல்லாத வேறு ஒரு எண் வலு தரப்படும் போது அடுக்குகள் சமனாயின் அடிகள் சமனாகும். ஆகவே ஏ சமன் பி என்ற முடிவுக்கு நாங்கள் வரலாம். விளங்குதாபிலே? உதாரணத்துக்கு வேண்ட ஒரு கணக்கு எழுதுறேன். 5 வலு சமன் எக்ஸினுடைய 3 வலு. ஆகவே பார்த்தீங்கன்னா அடுக்குகள் சமன், ஆகவே அடிகள் சமன் என்பதால் எக்ஸ் சமன் 5 என்ற முடிவுக்கு நாங்கள் இங்கே வரலாம். சரியா? ஆகவே இதை பயன்படுத்தி உங்களோட புத்தகத்தில் இருக்கிற 2 கணக்குகள் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். அப்போ உங்களுக்கு மேலும் தெளிவான ஒரு விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த கேள்வி ஒருக்கா பாருங்க. எக்ஸின் பெருமானம் காண்க. ஆகவே இங்கே நாங்கள் எக்ஸோட பெருமானத்தை எப்படி காண்றோன்னு பார்ப்போம். ஏற்கனவே படித்ததுபடி உங்களுக்கு தெரியும், முதல் இது 2 வர்க்கமூலம் எக்ஸ். சரியா பிள்ளைகள்? இது 2 பெரிய அளவில் எழுதியிருக்கு. ஆகவே இது அந்த 2 இது மூலக்குறியீட்டுக்கு முன்னால் வர 2 மற்ற 2 வர்க்கமூலம் எக்ஸ். ஆகவே அந்த மூலக்குறியீட்டுக்கு முன்னாலண்டா சிறிய ஒரு இலக்கமாக எழுதியிருப்பாங்க. ரெண்டையும் குழப்பிக்கொள்ளாதீங்க பிள்ளைகள். ரைட். ஆகவே இது நாங்கள் முதல்ல என்ன செய்யலாம், வர்க்கமூலம் எக்ஸ் வச்சுக்கொண்டு 2 அங்கால கொண்டு போனோம்னா பிரிபடும் 2ஆல். ஆகவே வர்க்கமூலம் எக்ஸ் சமன் 3 என்ற விடைய பெறுவோம். இப்போ என்ன செய்யலாம், உங்களுக்கு ஏற்கனவே படித்ததுபடி வர்க்கமூலத்தை நாங்கள் சுட்டி வடிவில் எழுதலாமா இல்லையா? எக்ஸின் 1 கீழ் 2 வலுன்னு எழுதலாம். சரிதானே? இது 3. இப்போ எங்களுக்கு என்ன தேவை, இதையும் நாங்கள் வர்க்கமூல குறியீடு ஒன்றில் எழுதினா எங்களுக்கு எக்ஸிட பெருமானத்தை காணக்கூடியதாக இருக்கும். அப்போ உங்களுக்கு தெரியும், வர்க்கமூலம் 9 விடை 3. சரிதானே? ஆகவே இப்படி எழுதலாமா இல்லையான்னு பாருங்க. எக்ஸின் அரையாம்பலு வர்க்கமூலம் 9 என்று எழுதுறேன் 3க்கு பதிலாக. ஏன்னா அதை விட 3 தானே. இதை நாங்கள் எப்படி எழுதலாம், 9 அரையாம்பலு. சரிதானே? இப்போ சொல்லுங்க, அடுக்குகள் சமன், ஆகவே அடிகள் சமன், அதாவது எக்ஸ் சமன் 9 என்பதா. விளங்குச்சா பிள்ளைகள்? உங்களுக்கு நான் இதுக்கு இன்னொரு உதாரணத்தையும் செய்து காட்டுறேன். இதுவும் புத்தகத்தில் இருக்கிற ஒரு கேள்விதான். ஆகவே இந்த 2வது கணக்கை பாருங்க பிள்ளைகள். 8 தர 2 எக்ஸின் மறை 1 வலு சமன் 4 எக்ஸின் மறை 2 வலு. ஆகவே இதை நாங்கள் எப்படி சுருக்கலாம் என்று பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், 8 4 இது 2ஐயுமே அடி 2 வலுவாக எங்களுக்கு எழுதலாமா இல்லையா? 8ஐயும் 2 அடி 2 சுட்டியாக எழுதலாம், 4ஐயும் அடி 2 சுட்டியாக எழுதலாம். ஆகவே 8 2 வலுன்னு எழுதலாம். 2 4 நான் 2 8 தர 2 எக்ஸ் 1 வலு 4 2 வர்க்கம் எழுதலாம். ஆகவே 2 வர்க்கம், ஏற்கனவே அங்கே ஒரு வலு இருக்குது, எக்ஸ் 2, அதோட போய் இது பெருக்கப்படும். இப்போ சுருக்குவோம் பிள்ளைகள். அடிகள் சமனாக இருந்தால் அடுக்குகள் உங்களுக்கு தெரியும் கூட்டப்படும். ஆகவே 2 இங்கே அடுக்குகளை கூட்டினோம்னா 3 சக எக்ஸ் 1 சமன், இங்கே அடைப்பு நீக்கை பெருக்குவோம் 2 எக்ஸ் 2 4. இப்போ பாருங்கோ, அடிகள் சமன், ஆகவே அடுக்குகளும் என்ன சமன். ஏற்கனவே நாங்கள் படித்ததுபடி 3 சக எக்ஸ் 1, 3ல் 1 போனால் 2, ஆகவே நான் 2 சக எக்ஸ் சமன் 2x மறை 4. சரிதானே? இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், எண்கள் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போனீங்கன்னா இங்கால 2 சக 4 வரும், இங்கே 2x, அங்கால போய் மறை எக்ஸ் வரும். ஆகவே எக்ஸினுடைய விடை என்ன பிள்ளைகள்? எக்ஸ் சமன்
6 என்பது. ரைட், பார்த்தீங்களா பிள்ளைகள், சுருக்கல் இலகுவாக அமையும் நாங்கள் சமன்பாடுகளை தீர்க்கிறதுக்கு எங்களுக்கு அதை பயன்படுத்தி. சரியா, இப்போ நாங்கள் கடைசி செக்ஷனுக்கு போவோம். மடக்கையினுடைய விதி ஒன்றை பார்ப்போம். ஆகவே ஏற்கனவே பிள்ளைகள் நீங்கள் 2 விதிகள் படிச்சிருப்பீங்க. நான் இங்கே அதை உங்களுக்கு ஒருக்கா ரிப்பீட் பண்ண விரும்புகிறேன். அதாவது மடக்கை ஒன்றினுடைய பெருக்கத்தை நாங்கள் கூட்டலாக எழுதலாம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதாவது பாருங்க, அடி ஏயினுடைய எம்என்னின் மடக்கை, எம்என்னும் இங்கே பெருக்கம். ஆகவே நாங்கள் இதை கூட்டலாக எழுதினோம்னா அடி ஏயினுடைய எம்மின் மடக்கையும் அடி ஏயினுடைய எண்ணின் மடக்கையும் கூட்ட வாரத்துக்கு இது சமனாக அமையும். இதே போல தான் நாங்கள் வகுத்தலுக்கும் எழுதினோம். அதாவது அடி ஏயினுடைய எம்மின் கீழ் எண்ணின் மடக்கை, எண்ணும் இங்கே பிரிபடுது. ஆகவே எம் தொகுதியன் அதுதான், அதிலிருந்து தான் நீங்கள் மற்றையதை கழிக்க வேணும். அடி ஏயினுடைய எம்மின் மடக்கையிலிருந்து அடி ஏயினுடைய எண்ணின் மடக்கையை கழிக்க வருவதற்கு சமம். சரியா, இது நீங்கள் ஏற்கனவே தரமத்தில் படித்த விதிகள். இப்போ இங்கே நீங்கள் படிக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மடக்கை ஒன்றினுடைய அடி ஏயின் வலுவின் வலுவாக ஒரு இலக்கம் தரப்படும் இடத்து, பாருங்க, அடி ஏக்கு வலுவாக ஒரு மடக்கை ஒன்று எழுதும் இடத்து அதோட வலுவை நாங்கள் பெருக்கி எழுதலாம். அதாவது ஆர் தர லாக் அடி ஏயினுடைய எம்மின் மடக்கையாக எழுதலாம். ஆகவே இது ரெண்டும் பெருக்கப்படும். அடி ஏயினுடைய எம்மின் மடக்கையோட ஆர் என்பதை பெருக்க வருவதற்கு சமனாகும். இதான் பிள்ளை நீங்கள் 11ஆம் வகுப்பில் உங்களுக்கு காணப்படுகிற விதி. இப்போ உதாரணத்துக்கு கொண்ட பார்ப்போம். லாக் 3/5 அடி 3/5 மடக்கை. இதை நாங்கள் எப்படி எழுதலாம்? இந்த மடக்கை விதிக்கு அமைய 2 தர 3 அடி 3/5 மடக்கையாக எழுதலாம். விளங்கிச்சா? இந்த விதி பின்னத்தை உடைய வலுவாக உடைய சுட்டிகளுக்கும் இது மடக்கைக்கும் இது பொருத்தமாக அமையும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, லாக் அடி 4/3 வலுவினுடைய மடக்கை. அப்போ நீங்கள் அரைக்கு பதிலாக வர்க்கமூலம் என்ற குறியீடும் தரக்கூடும். வர்க்கமூலம் என்ற குறி தந்தாங்கன்னா நீங்கள் அரையாம் வலுவண்டு போட்டுட்டு இதை மேலும் சுருக்கலாம். ஆகவே என்ன நடக்கும்? அரை தர லாக் அடி 4/3 மடக்கையை பெருக்குவதற்கு சமம். சரியா, இதை பயன்படுத்தி பிள்ளைகள் நீங்கள் நிறைய சுருக்குவதற்கு நீங்கள் இந்த விதியை பயன்படுத்தலாம். சரியா, ஆகவே உங்களுக்கு நான் புத்தகத்தில் இருக்கிற 2 கணக்குகளை செய்து காட்டுறேன். இதை பயன்படுத்தி எப்படி பெருமானம் காண்றேன். இதுதான் உங்களோட முதலாவது கேள்வி, புத்தகத்தில் உள்ள கேள்வி. ஆகவே இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்பேன். ஆகவே இதை நீங்கள் நிறைய வழிகளில் இதை உங்களுக்கு சுருக்கலை செய்யலாம். ஆகவே நான் இங்கே ஈஸியான முறையை காட்டுறேன். அரை லாக் 5 வர்க்கமூலம் 25 விட உங்களுக்கு தெரியும் 5 என்று. ஆகவே வர்க்கமூலம் 25னா 5 போடுறேன். இப்போ நீங்கள் தரம் 10ல் படிச்சிருப்பீங்க பிள்ளைகள். ஒரு எண்ணினுடைய அதே எண்ணினுடைய மடக்கை வந்தால் இதோட பெருமானம் 1. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பாருங்க, அடி ஏயுடைய ஏயின் மடக்கை ஒரே பெருமானமாக காணப்படும் எடுத்தது நாங்கள் 1 என்று படிச்சிருக்கிறோம். ஆகவே இதை நாங்கள் அரை தர 1 என்றவாறு எழுதலாம் இதுக்கு பதிலாக. ஆகவே விடை என்ன? 1/2 என்பதாகும். சரியா, இன்னொரு உதாரணத்தை காட்டுறேன் பிள்ளைகள் உங்களுக்கு. இந்த கேள்வி இருக்கா பாருங்க பிள்ளைகள். 4னுடைய இது உங்களுக்கு தெரியும், அடி 10 மடக்கை. அடி 10 மடக்கைக்கு மட்டும் நாங்கள் சிறப்பு விதமாக எல்ஜி என்ற குறியீட்டை பாவிக்கலாம். சரிதானே? ஆகவே அடி 10/2 மடக்கையோட இது கூட்டப்படுது, இது கழிப்படுது. ஆகவே ஏற்கனவே படித்த மடக்கை விதியின்படி கூட்டலை நாங்கள் பெருக்கமாகவும் கழித்தலை வகுத்தலாகவும் எழுதலாம். ஆகவே எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஆனால் அதுக்கு முதல் இந்த 4 நாங்கள் இதிட மறுதலையாக யோசிக்க வேணும்.
அதாவது 4 இங்கே இருக்குது, அப்போ நாங்கள் இதை என்ன எழுதலாம், வலுவாக கொண்டு போய் எழுதலாம். அதை முதல் எழுதுவோம். என்னென்று வரும், எல்ஜி 2 4 சக சி 15/4 கழித்தல் மடக்கை அடி 10 6ஆம் மடக்கை. சரிதானே பிள்ளைகள்? இப்போ நாங்கள் இதை எழுதுவோம். எல்ஜி 2/4 வலுவும் 15/4 பெருக்கப்படும் 6 வகுத்தலாக அமையும். ஆகவே வகுத்தலண்டா நாங்கள் அதை 1/6 மாதிரி போடுவோம். சரிதானே? 6 வகுத்தல் கீழே வரும். விளங்கிச்சு தானே பிள்ளைகள்? இப்போ இங்கே சுருக்கம் மட்டும்தான் இருக்கு எங்களுக்கு. ஆகவே இதை சுருக்கினீங்கள் என்றால் இதை முதல் 2/4 வலுக்குடைய விடை எழுதுவோம். 2 4 4 2 8 8 2 16 15 தர 1/4 தர 6. இதை சுருக்கிற வெட்டி எழுதலாம். உங்களுக்கு நன்னாங்க 16 3ஆல் வட்டினீங்கன்னா 3 2 5 3 5 15 2ஐயும் 4ஐயும் வட்டினீங்கன்னா 2. ஆகவே இது எப்படி வருது? எல்ஜி மேலே என்ன மிஞ்சி இருக்கு பிள்ளைகள்? இப்போ எங்களுக்கு 2 தர 1 2 தர 5 மிஞ்சி இருக்கு. ஆகவே இதனுடைய விடை என்ன? எல்ஜி 10. இதை மேலும் சுருக்கலாம். எப்படி சுருக்கலாம் பிள்ளைகள்? இதை மேலும் உங்களுக்கு தெரியும், எல்ஜி என்பது அடி 10 மடக்கை என்ன. ஆகவே எப்படி வரும்? அடி 10 நான் இப்போ போட்டு எழுதுகிறேன். 10 10ஆம் வலு. இது விளங்கிச்சுன்னா அடி 10 எல்ஜி என்பது அடி 10 மடக்கை, அதின் 10. ஆகவே இதோட விடை என்ன? 1. இதன்படி ஏற்கனவே நாங்கள் படித்ததன்படி இதோட விடை 1ஆக அமையும். விளங்கிச்சா பிள்ளைகள்? ஆகவே உங்களுக்கு இப்போ கணக்குகள் எல்லாம் செய்யக்கூடியதாக இருக்கும். 10ஆம் ஆண்டு புத்தகத்தையும் திரும்ப ஒருக்கா செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆகவே அந்த வீடியோ நீங்கள் ஒருக்கா இந்த லிங்க் அமர்த்தி பார்த்துக்கொள்ளுங்க. ஆகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பிள்ளைகள், இன்னும் ஒரு பாடத்தில். ஹாவ் எ நைஸ் டே. பாய்.